ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்கி ராய். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கி ராய் பாட்காஸ்ட். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இந்த இனிமையான இரவு நேரத்தில் நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் விக்கி ராய். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கி ராய் பாட்காஸ்டின் விக்ரம் வேதா. முன்னொரு காலங்களில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த சமயங்களில் பேரங்களுக்கும் பேத்திகளுக்கும் மகன்களுக்கும் மகள்களுக்கும் மருமகளுக்கும் உற்றார் உறவினருக்கும் தூங்குகிற நேரங்களில் இனிமையான சுவையான ஆழ்ந்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய கதைகளை சொல்லக்கூடியதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு மிக மிக ஒரு அரிய ஒரு உயர்ந்த ஒரு ஜீவன் நம்ம கூடலாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிகை சொல்கிற கதைகளை மிஸ் பண்ணுற பேரங்களும் இன்னும் இந்த காலத்தில் இருக்காங்க. பாட்டிகை சொன்ன கதைகளை இன்னும் ஞாபகம் வச்சு நம்ம கூட ஷேர் பண்ணக்கூடிய பல பாட்டிகளும் பல தாத்தாக்களும் இந்த காலங்களில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போது பாட்டிகளும் இல்லாமல் போகிற இந்த நேரங்களில் பாட்டிகளை தவிர்த்து நம்ம கையில் இருக்கிறது பாட்காஸ்ட் மட்டும்தான். இந்த விக்கி ராய் பாட்காஸ்டில் பாட்டிகள் இல்லாத இந்த தருணங்களில் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக்கிற போகிறோம். ஸோ இந்த விக்கி ராய் பாட்காஸ்டில் விக்ரம் வேதா நிகழ்ச்சியில் நம்ம 25 எபிசோடாக வரப்போகுது. 25 கதைகளை பார்க்க போகிறோம். இந்த 25 கதைகளும் என்ன அப்படின்னா விக்ரமாதித்தன் வேதாளம் பற்றின கதைகளை தான் பார்க்க போகிறோம். த டேல்ஸ் ஆஃப் விக்ரமாதித்யன் அண்ட் வேதாளம். இந்த விக்ரம் வேதா நிகழ்ச்சியில் நம்ம விக்ரமாதித்தன் வேதாளத்தோட கதைகளை மட்டும் பார்க்க போகிறதில்ல. இந்த கதைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அறிவியல் பற்றியும் நம்ம முன்னோர்களுடைய அறிவு கூர்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். த டேல்ஸ் ஆஃப் விக்ரமாதித்தன் அண்ட் வேதாள கதையில் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஃபோஸ்டர்ஸ். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி இந்தியாவில் விக்ரமாதித்தன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். விக்ரம் என்றால் வீரம் என்று பொருள்படும். ஆதி என்பது சூரியனை குறிக்கும். வீரமக்க சூரியன் போன்றவன் என்று பொருள்பட்ட விக்ரமாதித்தன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த மன்னன் உஜ்ஜயினி என்ற ஒரு ஊரினை தலைநகராக கொண்டு பாடலிபுத்ரா போன்ற நகரங்களை ஆண்டு வந்தான். பல இதிகாசங்களில் விக்ரமாதித்தன் ஒரு உலக நாயகன், உலகை ஆட்டி படைத்த ஒரு மன்னன் என்று கூறப்படுகிறது. இந்த விக்ரமாதித்தன் மக்களிடையே மிகவும் புகழ் பெற்று மக்களுக்கு விருப்பமான ஒரு மன்னனாக வாழ்ந்து வந்தான். காரணம், விக்ரமாதித்தனின் நேர்மை குணமும் அவனுடைய வீரமும் மற்றும் இதற்கெல்லாம் மேலாக அமைந்த புலவர்களுக்கிடையும் மக்களிடையேவும் கொண்டு அவன் பற்றும் காரணமாக விக்ரமாதித்தன் என்ற மன்னன் தம் நாட்டு மக்களிடம் மட்டுமில்லாமல் அயல் நாட்டு மக்களிடமும் நன்மதிப்பை பெற்றிருந்தான். இவ்வாறாக மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்த விக்ரமாதித்தன் தினமும் தனது அரசவையில் மக்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் வந்து தங்கள் குறைகளையும் நிறைகளையும் மன்னன் விக்ரமாதித்தனிடம் கூறி சென்றனர். அப்படியாக ஒவ்வொரு நாளும் தன்னோட அரசவைக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவதை மன்னர் அறிந்திருந்தார். அந்த பிச்சைக்காரன்
தினமும் ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒவ்வொரு பழங்களை ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு வந்து மன்னன் விக்ரமாதித்தனுக்கு பரிசளிப்பான். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் வந்த பழங்களை விக்ரமாதித்தன் தனது சேவகனிடம் கொடுத்து அந்த பழங்களை சேகரித்து வைக்க சொல்லியிருந்தான். இவ்வாறு நடக்க ஒரு நாள் பிச்சைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த பழத்தை தனது சேவகனிடம் கொடுக்கும்போது தவறுதலாக பழம் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டது. ஆனால் அந்த அரசவையில் இருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் அதில் காத்திருந்தது. காரணம் என்னவெனில் பிச்சைக்காரன் கொடுத்த பழத்தில் இருந்து பவளம் ஒன்று வெளிப்பட்டது. சிவப்பு நிறத்தில், கண்களை பறிக்கும் சிவப்பு நிறத்தில் அந்த பவளம் தென்பட்டது. இதை கண்ட ஒவ்வொருவரும் அரசவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுற்றனர், விக்ரமாதித்தன் உள்பட. காரணம் என்னவெனில் ஒரு பிச்சைக்காரன் கொடுத்த பழத்தில் எப்படி இப்படி ஒரு பவளம் உள்ளே வந்தது என்று. அனைவரும் அதிர்ச்சியுற்று உறைந்திருந்த சமயத்தில் பிச்சைக்காரன் அந்த அரசவையை விட்டு வெளியேறி சென்றிருந்தான். அவனை தேடி மன்னரும் மன்னரின் படையும் சென்றது. சில நாட்களுக்கு பிறகு அந்த பிச்சைக்காரன் இருக்கும் இடம் தெரிய வந்தது. ஆனால் பிச்சைக்காரனை சந்திக்க வேண்டுமென்றால் சில கோட்பாடுகளை அவன் சொல்லியிருந்தான். அதாவது மன்னன் அந்த பிச்சைக்காரனை காண வேண்டுமெனில் 14 நாட்கள் காத்திருக்க வேண்டும், அதுவும் அமாவாசை அன்றுதான் சந்திக்க வேண்டும் என்றும் கூறினான். அந்த அமாவாசை தினத்தில் நடுநசி இரவில் மன்னன் தனியாக ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு சுடுகாட்டில் நள்ளிரவில் வந்து தன்னை சந்திக்க வேண்டும் என்று அந்த பிச்சைக்காரன் கூறியிருந்தான். அதன் காரணமாக 14 நாட்கள் கழித்து வந்த அமாவாசை தினத்தன்று நடுநசி நள்ளிரவில் யாரும் இல்லாத நிலையில் தனி ஒருவனாக மன்னன் விக்ரமாதித்தன் ஊரினை விட்டு வெளியே சென்று தூரமாக ஓய்ந்து ஒளிந்து கடந்த ஒரு சுடுகாட்டின் மத்தியில் சென்றான். ஊருக்கு கிழக்காக ஒதுக்குப்புறமாக ஓய்ந்து கிடந்த அந்த மயானத்துக்கு மன்னன் விக்ரமாதித்தன் தனியாக சென்றிருந்தான். அங்கு இருந்த பிச்சைக்காரனிடம் மன்னன் விக்ரமாதித்தன் எதற்காக தன்னை தினமும் வந்து சந்தித்ததாகவும் எதற்கு தனக்கு பவளம் இருந்த ஒரு பழங்களை பரிசளித்ததாகவும் வினவினான். அதற்கு அந்த பிச்சைக்காரன் தனக்கு ஒரு உதவி தேவைப்படுவதாகவும் அந்த உதவினை இந்த உலகில் இருக்கிற எவராலும் செய்ய முடியாது என்றும் விக்ரமாதித்தன் மன்னனால் மட்டுமே அந்த உதவியை செய்ய முடியும் என்று மன்றாடினான். அதற்காகவே விக்ரமாதித்தன் மன்னனிடம் யாசகம் கேட்டு ஒரு பிச்சைக்காரன் போல் மாறுவேடத்தில் வந்ததாக தெரிவித்தான். அதற்கு விக்ரமாதித்தன் உண்மையில் நீர் யார் என்று கேள்வினை எழுப்பினார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் தான் ஒரு மந்திரவாதி என்றும் தான் ஒரு ஜோதிட கலைஞன் என்றும் தன்னால் இங்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இங்கு வந்திருப்பேன் என்றும் கூறினான். அந்த காரியத்தை மன்னன் விக்ரமாதித்தனால் மட்டுமே செய்ய முடியும் என்று கேட்டு விக்ரமாதித்தனிடம் யாசகம் புரிந்தான். அதற்கு மன்னன் விக்ரமாதித்தனும் அடிபணிந்து நல்லாசி கூறினார். மந்திரவாதி கேட்கும் உதவியை மன்னன் விக்ரமாதித்தன் செய்வதாக சத்தியம் செய்து விட்டார். அந்த உதவி யாதென விக்ரமாதித்தன் கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மன்னா, மன்னாதி மன்னா, மக்கள் குறை தீர்க்கும் மன்னா, எனக்கு ஒரு யாசகம் கேட்டு வந்துள்ளேன் மன்னா. என்னை வாழ வைக்க ஒரு உதவி செய்யுங்கள் மன்னா. ஓடி ஆடி ஓய்ந்து அழியும் தருவாயில் உள்ள என்னை காக்க வேண்டும் மன்னா.
அதற்காகத்தான் உங்களை நாடி இந்த உஜ்ஜயினி மாகாணம் வந்தேன் மன்னா. இந்த தள்ளாடும் வயது முதிர்ச்சியை தளர்த்தி வலிமை மிக்க இளைஞனாக, எப்பொழுதும் இளைஞனாக, என்றென்றும் இளைஞனாக, சாகாத வரத்துடன் வாழ எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் மன்னா. இந்த ஊரின் வடக்கு நோக்கி சென்றீர்களானால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று உண்டு மன்னா. அந்த ஆலமரத்தில் ஒட்டி கிடக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட்டினை மட்டும் எடுத்து வந்து என்னிடம் தாருங்கள் மன்னா. அப்படி தந்தால் மட்டுமே என்னால் உயிர் பெற்று வாழ முடியும் மன்னா. இந்த ஏழை மந்திரவாதி பிச்சைக்காரனுக்கு இந்த ஒரு உதவியை செய்து கொடுங்கள் மன்னா. சரி, தாங்கள் கேட்டவாறு நான் உங்களுக்கு இந்த உதவியை நிச்சயமாக செய்வேன். இவ்வாறாக மன்னன் விக்கிரமாதித்தன் அந்த மயானத்தில் இருந்து வடக்கு நோக்கி ஆலமரத்தை நோக்கி சென்றார். அந்த ஆலமரத்தின் நடுவில் உயரத்தில் ஒரு எலும்பு கூடு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. மன்னன் விக்கிரமாதித்தன் அருகில் சென்றவுடன் அந்த எலும்பு கூனானது அவரை மிரட்டும் அளவுக்கு கூச்சலிட்டது. அந்த கூச்சத்திற்கு பயப்படாத மன்னன் விக்கிரமாதித்தன் அந்த எலும்பு கூட்டை தூக்கி தன் முதுகில் போட்டார். உடனடியாக அந்த எலும்பு கூடு தனது மன்னன் விக்கிரமாதித்தன் மீது நன்கு ஏறி அமர்ந்து இறுக பிடித்துக் கொண்டது. விக்ரமாதித்ய மன்னா, உன்னுடன் நான் வர வேண்டுமெனில் என்னுடைய 3 நிபந்தனைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அந்த 3 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உன்னிடம் நான் வருவேன். மூன்று நிபந்தனைகளா? என்னென்ன அவை? ஆம் விக்ரமாதித்ய மன்னா, 3 நிபந்தனைகள். நான் உங்கள் உடன் வருகையில் சில பல கதைகளை எடுத்துரைப்பேன். அந்த கதைகளின் முடிவில் சில பல புதிர்களை நான் தங்களிடம் வினவுவேன். நிபந்தனை 1, அந்த புதிர்களுக்கான சரியான விடை உங்களுக்கு தெரிந்திருப்பின் அந்த விடையினை நீங்கள் என்னிடம் பகிர வேண்டும். அப்படி நீங்கள் பகிர்ந்த விடையானது சரியான விடையாக இருப்பின் நான் உங்களை விட்டு நீங்கி என் வாழ்விடமாக நான் கருதும் இந்த ஆலமரத்தின் கிளைகளில் வந்து தலையீழாக அமர்ந்து விடுவேன். ஏனில் தங்கள் மறுபடியும் என் இருப்பிடத்துக்கு வந்து என்னை முதுகில் ஏற்றி செல்ல வேண்டும். நிபந்தனை 2, தங்களுக்கு விடை தெரியாது எனில் மட்டுமோ அல்லது நீங்கள் கூறிய விடை தவறாக இருப்பின் மட்டுமே நான் உங்களுடன் கடைசி வரைக்கும் பயணிப்பேன். நிபந்தனை 3, அதற்காக உங்களுக்கு தெரிந்த விடையினை என்னிடம் கூறாமல் அதை மறைக்க கூடாது. அப்படி நான் கேட்ட புதிருக்கான விடை உங்களுக்கு தெரிந்திருந்து அதை நீங்கள் என்னிடம் கூறாமல் மறைத்தால் உங்கள் தலை 1000 துண்டுகளாக உடையும். இந்த 3 நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் உங்களுடன் வர தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா மன்னரே? சரி, உன்னுடைய இந்த 3 நிபந்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னிடம் கூறும் கதைகளை நன்கு கவனித்து அந்த கதைகளுக்கு நீ கேட்கும் புதிர்களுக்கான விடைகள் எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் உன்னிடம் பகிருவேன். அப்படி எனக்கு அந்த கதைகளின் புதிர்கள் தெரியவில்லை எனில் நான் உன்னிடம் பகிர மாட்டேன். இதை நீ முழுமையாக நம்பலாம். என்னுடன் வா வேதாளமே.
வேதாளம் ஆலமர கிளையில் இருந்து பறந்து வந்து விக்ரமாதித்ய மன்னனின் முதுகில் பற்றி கொண்டது. விக்ரமாதித்ய மன்னன் வேதாளத்தை முதுகில் பற்ற வைத்துக் கொண்டு காட்டின் நடுவில் நடக்க ஆரம்பித்தான். வேதாளமானது முதுகில் இருந்து விக்ரமாதித்ய மன்னனிடம் தன்னுடைய முதல் கதையை கூற ஆரம்பித்தது. விக்ரமாதித்த மன்னன்ட்ட அந்த வேதாளம் என்ன கதை சொல்லியிருக்கோம், என்ன புதிர் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன். இதுக்காக நம்ம இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் எபிசோடில் முதல் கதை. ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் விக்ரம் வேதா வெப் சீரிஸ் ஸ்பான்சர்ட் பை விக்ரைட் பாட்காஸ்ட். God.